இப்போ இந்த ஒரு தடவை அவங்களுக்கு திருந்தறதுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டீங்களா? போன தடவை 20 கொடுத்து ஏமாத்திட்டாரு. இந்த தடவை வந்து அவங்க கூட்டணி கட்சி தானே நிக்குது. இவங்களும் இவங்க ஏமாத்த மாட்டாங்கல்ல? ஏங்க அவனு திருடன், இவனு திருடன். எந்த திருடன்னு நம்பிங்க ஓட்டு போடுவாங்க ஜனங்க. நாங்கள் தான் எப்படிக்கா போய் ஓட்டு கேட்க முடியும் இந்த மூஞ்சை வச்சுட்டு? 20 ரூபா கொடுத்து ஏமாத்திட்டு 20 ரூபா கொடுத்து ஏமாத்தி திரும்ப போய் அம்மா ஓட்டு போடுங்கன்னா அசிங்கமாக கேட்குறாங்க. அவர் ஏசி ரூமில் தூங்குறாரு. இன்னைக்கு இந்த ஆர்கே தொகுதினால அவர் ஆளாயிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் பேச்சு வாங்குறது நாங்கள் தான் அடி வாங்குற பொம்பளைங்க நிறைய ஓட்டு வாங்க வராளுங்க பாரு, கேட்குறாளுங்க பாரு, அசிங்கமாக கேட்குறாங்க. அது சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது பப்ளிக்கில். வேறா பாரு 20 ரூபா கொடுத்து ஏமாத்திட்டு போனவா இன்னைக்கு ஓட்டு கேட்க வரால. போன வாட்டி காட்டாங்க எலெக்ஷனுக்கு. இப்ப போன எலெக்ஷனுக்கு நின்னாரு ரெட்டலை. அவருக்கு வேற கோழி முட்டை தான். ரெட்டலையால கொஞ்சம் ஓட்டு வச்சு அவர் சுத்தமா வாங்கல. அப்போ கேட்குறாங்க, ஏண்டி 20 ரூபா கொடுத்து ஏமாத்திட்டு வீட்டுக்கு நைட்டில் தூங்குறவெல்லாம் எழுப்பி இப்போ வந்து எப்படி ரெட்டலைக்கு ஓட்டு கேட்குறான்னு கேட்குறாங்க. அதே மருந்து கேட்டோம். வாங்கினோம், திட்டு வாங்கினோம், அடி வாங்கினோம். இப்போ நிற்கிறாரு. நிற்க வச்சுட்டு எந்த தொகுதியில் நீ ஒரு ஓட்டு போட்டால் கொடுப்பாங்க? எப்படி போடுவாங்க ஜனம்? இவர் எப்படி நம்புவாங்க? ஆர்கே நகரை ஏமாத்துனது மக்கள் மறந்துடுவாங்களா அவ்வளோ சீக்கிரம்? உலகமே பரவி போச்சு ஆர்கே தொகுதியை. 20 ரூபாய் எங்கள் பேர் சொல்லி கூப்பிட்றதுலாம் கிடையாது. பூமாஜி எல்லாம் கூப்பிட அடியே 20 ரூபான்னு தான் கூப்பிட்றாங்க. என்ன இப்போ 20 ரூபாய் வாண்டா கூப்பிட்றாங்க. அவர் வச்ச பேர், எங்களுக்கு கொடுத்த பேர் 20 ரூபாய். வாமா 20 ரூபாய் என்னம்மா அப்படின்னு ஆம்பளை பசங்க கிண்டல் பண்ணுறாங்க. ஏமா என்னம்மா தலைவி 20 ரூபாய். தலைவின்னதெல்லாம் போயிருச்சு. இப்போ 20 ரூபா பேர் எனக்கு. என் பசங்க வீட்டிலலாம் கேட்குறேன், என்னம்மா அவனு 20 ரூபா? சரி இருக்கட்டும். அதனால என்னாச்சு, 38 வருஷம் அம்மா வர்றதுக்கு முன்னால் எம்ஜிஆர் இருக்கலே இந்த பாடுபட்டு. அதனால எல்லாம் நினச்சேன். என்னை ரொம்ப டார்ச்சர் கொடுத்தாங்க. இங்கே 55ஆம் வட்டத்தில் கட்சிக்காரங்க, ஏமா நீங்கள் வரணும்னு ஒரு பொது பிரச்சனை. இங்கே காவா பிரச்சனை. அது அந்த காவா பிரச்சனைக்கு என்னன்னு கேட்கல, கொள்ளல, வைக்கல, வாங்கலை. எல்லா பிரச்சனைக்கும் என்னன்னு கூட கேட்டுக்க மாட்டாங்க. காதில் போய் சொன்னாம்மா ஒரு பிரச்சனை டேச்சுன்னு போனால் வைக்கல வச்சு பார்த்துக்கம்பாங்க. அதுக்கு நாங்கள் கட்சிக்கு உழைக்கணும்னு அவசியம் இல்லையே. எல்லாத்தையும் நினச்சி என் தளபதிக்கு பேனர் வச்சா, 7ஆம் மாதம் வச்சா பேனர் என் தளபதிக்கு. இனிமேல் தளபதிக்கு உழைக்க போகிறேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் உழைக்க போகிறேன் தளபதி. எங்கள் தொகுதியில் நிற்கிற என் வேட்பாளருக்கு எங்கள் உயிரை கொடுத்து அவரை ஜெயிக்க வைப்போம். கண்டிப்பாக ஜெயிக்க வைப்போம். எதை வந்தாலும் சந்திப்போம். இந்த திமுககாரன் அடித்தா கூட அடியை வாங்கிட்டு ஓட்டு போடும்போம். அடியை வாங்கிவோம், பிரச்சனை பண்ண மாட்டோம் திமுககாரங்கிட்ட. ஏன்னா ஓட்டு போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு ஜெயிக்கணும், ஜெயிக்க வைக்கணும். அதே ஒரு குறிக்கோளில் தான் நாங்கள் இருக்கோம். எப்படியாலும் ஜெயிக்க, உயிரை கொடுத்தாலும் ஜெயிக்க வைப்பேன். யாரோ ஜெயிக்க வச்சு நன்றி இல்லாத போயிட்டானுங்க. இப்போ அண்ணன் நிற்கிறாரு, அந்த தளபதிக்கோசம் அண்ணனை ஜெயிக்க வைப்பேன். ஆமாம், உயிரை கொடுத்து